என்ன பாடுறா நீ பாட்டு பாடிக்கிறீங்க
இப்ப நம்ம யார் தெரியுமா? இந்த நாட்டுக்கே ராணி. அப்படியே இந்த பொத்தி தூக்கி குட்டையா போட்டுருவேன். நீ ராணி, நான் ராணி. அப்ப நான் ராஜா. நான் ராஜா ஆகக்கூடாதா? ராஜா ஆகக்கூடாதா? எப்படி ராஜாவாவே? அவனையும் கேட்டுருவோம். அவரை போட்டு ஆளுக்கு நாடு நகர அழைச்சினே கையில மாட்டினா நம்ம கையில மாட்டோம். நம்ம கண்ணுல ஆபரம் எவனும் உயர்வு. என்கிட்ட மாட்டி என் சட்டில விழுந்தவ இது வரைக்கும் மொத்த உடம்பு மீது எடுத்து போறவனே கிடையாது. அவனை அப்படியே போட்டு உள்ளே போட்டு காத்து வரானே குமிச்சு விட்டுருவோம். நம்மதான் இந்த நாட்டுக்கு ராஜா ராணி. ஆமா என்ன பண்ற? நான் சொல்ற மாதிரி எப்படி கேட்கிறேன்? முழுக்க நான் போய் முன்ன போய் நிக்கிறேன். அங்க வந்து அவனை ஆச்சான்னு கேட்க சொல்லு. விஷயக்கூடிய அதோட அவன் கதை சரி. ராஜா ராணி அவர் கோயிலுக்கு போயிருக்கிறாரு. போய் அவர் கோயில் இருப்பாரு. ஆமா நீங்க கோயிலுக்காக ஆச்சா? ஆமா ஒரு காரியமா போயிருக்கிறாரு. நீ ஆச்சான்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்படியே வந்துரு. வாங்க 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 வாங்க. ராஜா என்ன நான் ராஜா. நான் ராஜா ஆன உடனே தென்கிழக்கு முதல்ல சுடுகாட்டு பாதை அமைச்சேன். இருக்கிற டேங்க கூட வசி தெரிவிக்கிறேன். புது டேங்குடா புது டேங்கு. அது மட்டும் இல்ல தென்கிழக்கு சாராய கடை இல்லை. ஒரு சாராய கடை வச்சேன். ஊர்ல ஒரு ஆள் உயர மாத்திரம் 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 கேட்டாலே என்ன இருந்தாலும் நினைச்சு பாரு. நான் வேலை பார்த்து தெரியும். அதே தட்ட டாபு மறுபடியும் திடீர்னு வருவோம். உனக்கு மறுபடியும் என்ன தீர்த்துக்கிறேன்? என்ன ஆட்டவோ அசைக்கவோ ஒரு நாள் முடியாது. என்னால ஒரு ஆள் முடியாது. என்ன ஆட்டவோ அசைக்கவோ நம்மளே ஆட்டத்துக்கு ஆளுகிறோம். அவங்க அப்பேற்பட்டவங்க யாரு? நம்மள ஆட்ட ஆளுகிறோம். யாரு? ஒரு பையனால முடியாது. கூட்டத்துக்கு போனாக்கா டாஸ் மார்க் கணக்கு ஆட்டுவோம். ஒரு பாட்டு சாப்பிட 2 பாட்டு சாப்பிடாம
உயிர் வாழ்வதென்று கண்கள் இரண்டும் வந்து உண்மை கண்டு இந்த காலகத்திலே இந்த மரநிலையை சிறிது நேரம் உறங்கி ஓய்வெடுத்து செல்லலாம். மக்களே எங்க இருக்கிறீங்களோ தெரியலையே. அப்பா தங்கா நான் செய்யாத தவறுக்கு இப்பேற்பட்ட தண்டனை அனுபவிக்கணுமா? அண்ணா அப்பா நான் தங்கையை கொள்ளாது என் அண்ணன் அந்த படுவாளி அது தேவையா தாயை போட்ட முன்னாடி ஏன் கஷ்டப்படுகிறது சொல்லி ஏன் கண்ணா படிச்சுட்டா அந்த தேவையா எனக்கு பார்வையா எனக்கு பார்வை கிடையாதுடா நீ என்ன என்னை பார்த்தாயா கிழந்துப்பா கிழந்துப்பா இது எங்கே கேட்ட குரல்? இந்த குறையா என் மகனுடைய குரல் இது எங்கே மகனே என்னை பார்ப்பது தண்ணி கிடையாது என் தண்ணி போட்டு அது தேவையா அந்த கொச்சாய தேவையில போன இரு பிள்ளைகள் கண்ணுக்கு கண்ணாகும் உங்களை இப்படிப்பட்ட கொடூரமான பாவத்திற்காக ஆக்கிவிட்டார்கள்.
ஆனால் அது நான் செய்யத்தான் தவறு. சிறிய வயதிலே பாதசாரியாக சென்று அந்த ஆண்டவர் முருக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து அவருக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை நான் செய்யவில்லை. அதனால் தான் நம்முடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட குழப்பம் எல்லாம் ஏற்பட்டு ஆகையாலே அந்த பழைய ஆண்டவரை இப்பொழுது மறுபடியும் தொடர்ந்து ஆனால் நான் அண்ணனும் எட்டாயிரம் எட்டாண்டு அந்த பைனாண்டிலே வணங்க வேண்டும். பாதயாத்திரையாக பயணிமலைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நாம சென்றோமே பாதியிலே நாம விட்டு விட்டோங்க அப்பா. அதனால் அதை தொட்டு தொடங்கி ஆரம்பிக்க வேண்டும். அப்படியா? அதை ஆரம்பித்தால் முருகன் அருள் கிட்டும். ஆகினாலே அந்த முருகனை பார்ப்பதற்கு எனக்கு இரு கண்களுக்குமே கிடையாது. பயிர் கண்களுமே இல்லையே. என்ன பண்ண நான் தான் ஆறுமுகன் தந்தன் கதிர்வேலன் என்று பல நாமங்களை விடுத்து இதோ இப்பொழுது 6 மனைகளிலும் வசித்து இந்த நாட்டையே ஆண்டு கொண்டு வருகிறேன். அப்படி இருக்க நான் எதற்காக உற்பமானேன் தெரியுமா? ஒரு காலத்திலே தேவர்களை அடியோதமாக அடித்தான் ஒருவன். யார் தெரியுமா? சூரவர்மன், சிங்கமுகன், தாரகன் சொல்லக்கூடிய தேவர்களை அடியோதமாக அடித்து அவர்களை தேவர்களை கொடுமை செய்தார்கள். அப்படி தேவர்களை கொடுமை செய்தார்கள் என்று தெரிந்து எனது தந்தை ஈசன் அல்வார் 6 கோயிலாக சரவண கோயில் விட்டு அப்படி விட்டு நான் எதற்காக வந்தேன்? அந்த சூரர்களை கொன்று பாமர மக்களுக்கு அருளை கொடுத்து வருகிறேன். அப்படி இருக்க நான் 2 மனைவிமார்களை காண வேண்டும். யாராவது தெரியுமா? தெய்வானை வள்ளியை காண வேண்டும். காணலாம். வீராலை கோட்டை கட்டி நிலத்தையே நடுவில் வைத்து இந்த நிலையில்லாத வாழ்க்கை தந்த நிமலனவன் இந்த மனிதனோட வாழ்கின்றது. நீராலை கோட்டை கட்டி நடுவிலே விளக்க வைத்து வாழுகின்ற மனித வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு தெரியுமா? உலகம் என்ற 4 எழுத்தை ஏற்படுத்தலாம்.
அவனை நினைக்க வைத்தார் உலகம் என்ற நாணயத்தை ஏற்க வைத்தார் இறைவன் என்ற நாணயத்தில் ஓடிவிட்டாரோ ஒருவருக்கும் தெரியாமல் ஓடிவிட்டாரோ பருவம் வயது வரும் வரையில் ஆட்ட வைத்தானோ பருவம் வயது வரும் வரையில் ஆட்ட வைத்தானோ பருவம் முடிந்த பின்னே மாறிலே ஆட்ட வைத்தானோ மனைவி என்று துணையை தந்து இழுத்து வைத்தானோ மனைவி என்று துணையை தந்து இழுத்து வைத்தானோ குடும்பம் என்னும் பாரத்தையே சுமக்க வைத்தானோ அவனை நினைக்க வைத்தானோ உலகம் என்ற நாணயத்தை ஏற்க வைத்தானோ பூமி நீரிலே பிறக்க வைத்து பூமி நீரிலே பிறக்க வைத்து நிலத்திலே வாழ்ந்துவிடும் பூமி நீரிலே பிறக்க வைத்து நிலத்திலே வாழ்ந்துவிடும் நிலையில்லாத வாழ்க்கையடா இதை எண்ணி பார்த்தால் இந்த உலகத்திலே எதுதான் உனக்கு சொந்தமடா எதுதான் உனக்கு சொந்தமடா உலகம் என்ற நாணயத்தை ஏற்படுத்தாலும் இறைவன் என்ற நாணயத்தில் எங்கு சேர்ந்தானோ ஓடிவிட்டானோ ஒளிந்து கொண்டானோ ஒருவருக்கும் தெரியாமல் ஓடிவிட்டானோ ஒளிந்து கொண்டானோ ஆகட்டும் என் மனைவாளரை காணலும் காணலாம் பக்தி பதியும்
பஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்புக்கூர் பஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்புக்கூர் பஞ்சமில்லை திருப்பரங்குன்றத்தின் முருகா தன் மலை இருளிக்கும் இருளிக்கும் இருளிக்கும். நான் யார்? இந்த உலகத்தை ஆளக்கூடிய முருகப்பெருமான் தமிழ் கடவுள். அவர்களுக்கு முதல் மனைவியாக தேவயானை பெயர் எடுத்து சீரும் சிறப்பாக வாழ்கிறேன். ஆம், சென்று கனவு காணல் அத்தான். அத்தான், எதற்காக அழைத்தீர்கள்? உன்னை பார்த்து வெகு நாள் ஆக்கிவிட்டதுதான். தெய்வானை உருவம் அழைக்கும் தாரை அங்கு கூர்ந்து எப்படி தெரியுமா அத்தான்? உசிராராயிக்கி உம்மிலதானி உள்ளமெல்லாம் மாமணி உன்னகத்தி என்ற பீச்சும் என்னவிக்கு உன்ன பீச்சும் அந்த வடுவாரி அழகந்தானி உசிராராய் உள்ளமெல்லானிருந்து மாமணி உன்னவிக்கு என்ன பிரிச்சோம் என்னவிக்கு உன்னை பிரிச்சோம் அதவன் வருகிற நரகந்தானி உறவு வேலையிலே
மாமா கூடி குடிச்சி உளுந்து கொள்ளை மாமா கூடி குடிச்சி உளுந்து கொள்ளை கால் குளிஞ்சி கரும்பு காட்டி மாமா கொட்டையடி பாலகி வழி மறிச்சி கை பூச்சி பூப்பட்டு மீது பூவில் ஆடிச்சி கண்ணில் விட்டு அருகு பூல் கொடுத்து விட்டி மரப்பீரா உன்னை என்னாலும் மாமா எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் போதுமா? ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் 4 விதமான குணங்கள் உண்டு. அதாவது அச்சம், நாணம், மட, பயிற்சி என சொல்லக்கூடிய 4 குணங்கள் முடியும். ஐயோ பேர் எடுக்காமல் அவளோ பேர் எடுத்து பொருந்த வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு பெருமை சேர்ப்பது பெண்ணாவார். நான் யார்? தமிழ் கடவுளாக தோன்றப்பட்டு முருகப்பெருமானுக்கு மனைவியாக வாக்கப்பட்டு எனது பெயர் தான் வள்ளி. வள்ளி என்ற பெயர் பெற்று சிறுசை போல் வாழ்ந்து வள்ளி. ஆமா, வந்து வெகு நேரம் ஆகிவிட்டு சுவாமியை பார்க்க பார்க்கலாம். பார்க்கும்போது தெரியுமா கலையே
சுவாமி, என்றும் இல்லாமல் ஏன் உங்கள் இருவரையும் அழைத்தது தெரியுமா? எதற்காக? என் பக்தன் மாசிலாமணி, என் பக்தன் மாசிலாமணி, உன்னுடைய பக்தன் ராசிலாமணி. அவன் குடும்பத்திற்கு நான் செய்துவிட்டேன். அவனுக்கு நான் மூவரும் சேர்ந்து காட்சி அளிக்க வேண்டும். அப்படியா? அது மட்டுமில்ல, கற்பில் சிறந்தவள் மனோமணி. உண்மைதான். அவள் ஒரு குகைக்குள்ளே அடைந்து விட்டார். அதனால் அவர் குடும்பத்தை நாம் காக்க வேண்டும். மூவருமாக சென்று காட்சி அளிக்க வேண்டும். அதனால்தான் என்றும் இல்லாமல் தங்களை அழைத்தேன். சுவாமி, நீங்கள் உரைத்து பிரகாரம் அப்படியே செய்யலாம் சாமி. அப்படியா? ஆமாம் சாமி. அதற்கால கோலங்கள் மாறி